மதுரையில் தீபாவளி கொண்டாட்டம் என்ற பெயரில் மிகவும் ஆபத்தான முறையில் செயல்பட்டதோடு பொதுமக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் பட்டாசு வெடித்து இன்ஸ்டாவில் இளைஞர்கள் பகிர்ந்த ரீல்ஸ் வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் பல்வேறு பகுதிகளில் ஆபத்தை உணராமல் அட்ராசிட்டி செய்த இளைஞர்கள் சாலையில் செல்லும் பொதுமக்கள் மீது பட்டாசு வெடித்தது மட்டுமின்றி அதை கிண்டல் செய்து ரீல்ஸ் பகிர்ந்துள்ளனர். இப்படி அடாவடி செயலில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இணையத்தில் பலரும் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த குள்ளனூர் பகுதியில் KTM பைக்கில் வந்த தனியார் நிறுவன ஊழியர் எதிரே வந்த கார் மீது மோதி தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்த காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாகனம் நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் பட்டப்பகலில் ஓட்டுநர் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரயாக்ராஜ் பகுதியைச் சேர்ந்த ரவீந்திரகுமார் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். இவர் அலுவலகம் அருகே பணியில் இருந்தபோது வாகனம் நிறுத்துவது தொடர்பாக மற்றொரு வாகன ஓட்டியுடன் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதனால் 2 குழுக்களாக பிரிந்து மாறி மாறி கற்களால் தாக்கிக் கொண்ட அதிர்ச்சி CCTV காட்சி வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலில் ஓட்டுநர் கல்லால் தாக்கியதில் ரவீந்திரகுமார் உயிரிழந்தார். பொள்ளாச்சி அருகே மழைநீர் சேகரிப்பு தொட்டியில் விழுந்து வடமாநில தொழிலாளியின் 3 வயது மகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த சதீஷ் கோல் பொள்ளாச்சி அடுத்த கோட்டூர் பகுதியில் கூலி வேலை செய்து வருகிறார். இவரது 3 வயது மகள் ராகினி செவ்வாய் இரவு குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருந்த போது மாயமானதாக கூறப்படுகிறது. குழந்தையை காணவில்லை என பெற்றோர் தேடிய போது தொழிற்சாலைக்காக அமைக்கப்பட்டிருந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியில் குழந்தை கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கோட்டூர் அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்த போது குழந்தை ஏற்கனவே இறந்தது தெரிய வந்தது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். கேரள மாநிலம் தாமரைச்சேரி மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்து முற்றிலும் சேதமடைந்தது. இதனால் மலைப்பாதையில் நீண்ட நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கேரளாவில் கடைக்குள் புகுந்து காங்கிரஸ் நிர்வாகியை கம்யூனிஸ்ட் கட்சியினர் தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. பாலக்காட்டைச் சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகி சுஜித் சந்திரன் என்பவர் கம்யூனிஸ்ட் கட்சியினர் குறித்து அக்கட்சியின் மாநில செயலாளருக்கு புகார் கடிதம் எழுதியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் சுஜித் சந்திரனின் கடைக்குள் புகுந்து அவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இது தொடர்பாக ஊராட்சி துணைத் தலைவர் சஜிதா உட்பட 6 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பதேபூரில் அமைந்துள்ள அபு நகர் பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று சாலையோரத்தில் நின்றிருந்தவர்கள் மீது மோதி அங்கிருந்த தள்ளுவண்டி கடை மற்றும் வீட்டின் மீது மோதி நின்றது. இதில் 6 பேர் காயமடைந்த நிலையில் அனைவரும் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்த விபத்து குறித்து வழக்கு பதியப்பட்டு தப்பி ஓடிய ஓட்டுநர் தேடப்பட்டு வருகிறார்.
போகும்போது திடீர்னு குறுக்க வர்ற பைக்காரனை ஏன்பா பார்த்து ஓரமாக போக மாட்டேயான்னு சத்தம் போடுறது நம்ம டே டு டே லைஃப்பில் சகஜமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அது மாதிரி ரொம்பவே சாதாரணமாக தொடங்கிய ஒரு பிரச்சனை கொடூர கொலையில் முடிஞ்சிருக்கு. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள கண்மாய்க்கரை பகுதி 5 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த சாலை மறியல் போராட்டத்தால் ஸ்தம்பித்து போயிருந்தது. முன்தினம் இரவில் 3 மாத கர்ப்பிணி பெண்ணின் கணவரை ஈவு இரக்கமின்றி மிக கொடூரமாக வெட்டி கொலை செய்திருக்கிறது ஒரு போதை கும்பல். குற்றவாளிகள் மீது கட்டாயம் கடும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த அதிகாரிகள் மறியலை கைவிடும்படி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். ஆனால் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைத்து கொலையாளிகளையும் கைது செய்யும் வரை இறந்தவரின் உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து ஸ்தம்பித்து போயிருக்கிறது. என்ன நடந்தது என்கிற முழு குற்றப்பின்னணியையும் அறிய மானாமதுரை செய்தியாளர் சிவக்குமார் விசாரணையில் இறங்கியுள்ளார். கொல்லப்பட்டவர் சிவகங்கை மாவட்டம் கண்ணமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த 29 வயதான சங்கர். அப்பகுதியில் சொந்தமாக டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வந்துள்ளார். சங்கருக்கு 10 மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் நடந்திருக்கிறது. தற்போது அவருடைய மனைவி 3 மாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார். இந்த சூழலில்தான் செவ்வாய்க்கிழமை மாலை சங்கர் அவருடைய காரில் சிவகங்கையில் இருந்து தாயமங்கலம் வழியாக வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது அவருடைய வாகனத்தின் முன்பு திடீரென 2 நபர்கள் 2 வீலரில் வழிவிடாமல் கெத்தாக சென்றுள்ளனர். இதனால் கடுப்பான சங்கர் அவர்களை வழிமறித்து தன்னுடைய காரை நிறுத்தி கண்டித்ததாக தெரிகிறது. வெளியூரைச் சேர்ந்த சங்கர் உள்ளூர் வாசிகளை கண்டித்ததை அவர்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக அன்று இரவே தாயமங்கலத்தைச் சேர்ந்த அந்த கொலைகார கும்பல் சங்கருக்கு போன் செய்து ஆம்பளையா இருந்தா இப்போ வாடா என்று போதையில் வீராப்பாக அழைத்துள்ளனர். எதற்கு பிரச்சனை, உடனடியாக சமரசம் செய்து கொள்ளலாம் என்கிற எண்ணத்தோடு சங்கரும் அவர்கள் அழைத்த இடத்திற்கு சென்றதாக சொல்லப்படுகிறது. அன்று இரவு சமாதானம் பேச வந்தவரை சுற்றி வளைத்து கொடூரமாக தாக்கியவர்கள் மறைத்து வைத்திருந்த வாளால் சங்கரை ஓட ஓட விரட்டி வெட்டி உள்ளனர். இன்னும் 6-7 மாதத்தில் சங்கருக்கு குழந்தை பிறக்கவிருந்த நிலையில் அவர் உயிர் போதை இளைஞர்களால் ஈவு இரக்கமின்றி பறிக்கப்பட்டிருக்கிறது. நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தாயமங்கலத்தைச் சேர்ந்த முத்துவேல், செல்வகுமார், பிரேம்குமார் மற்றும் முத்துமணி ஆகிய 4 பேரை கைது செய்துள்ளனர். மேற்கொண்டு இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடையவர்களையும் வலைவீசி தேடி வருகின்றனர். சாதாரணமாக வாகனத்திற்கு வழிவிடுவதில் ஏற்பட்ட வாக்குவாதம் 3 மாத கர்ப்பிணி பெண்ணுடைய கணவரின் உயிரை பறித்திருப்பது பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்த ஹெலிகாப்டரின் சக்கரம் கான்கிரீட் ஹெலிபேடில் சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ഫയർഫോഴ്സും ചേർന്ന് മറ്റു വാഹനങ്ങൾ നിൽക്കുന്നുണ്ടെങ്കിലും കൗതുകമുള്ള കാര്യം. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்காக கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் உள்ள உள் விளையாட்டு அரங்கில் தற்காலிக ஹெலிபேட் அமைக்கப்பட்டது. அங்கு வந்த குடியரசுத் தலைவரின் ஹெலிகாப்டர் கான்கிரீட்டில் சிக்கிக் கொண்டது.
இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் மற்றும் தீயணைப்பு துறையினர் கைகளால் ஹெலிகாப்டரை தள்ளி ஹெலிபேடில் சிக்கிக்கொண்ட சக்கரத்தை விடுவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் வீடு இடிக்கும் பணியின் போது கட்டிட தொழிலாளி இடிபாடுகளில் சிக்கிய காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏர்வாடி பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவர் கீழக்கரையில் கட்டிடம் இடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக பக்கவாட்டு சுவர் திடீரென சரிந்ததில் இடிபாடுகளில் சிக்கி வெளியே வர முடியாமல் தவித்துள்ளார். தகவலின் பேரில் அங்கு சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் சுமார் 2 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு சுவரை உடைத்து அந்த நபரை மீட்டனர். உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டாலும் ரவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கர்நாடகாவின் தும்கூரு பகுதியில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட காரிலிருந்து நூலிழையில் ஓட்டுநர் உயிர் தப்பினார். தரைப்பாலத்தை கடக்க முயன்ற போது இந்த சம்பவம் அரங்கேறி உள்ளது. துரிதமாக செயல்பட்ட காரின் ஓட்டுநர் மஞ்சுநாத் காரின் கதவை திறந்து கொண்டு நீந்தி உயிர் தப்பினார். இதையடுத்து கிராம மக்கள் உதவியுடன் சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கயிறு கட்டி காரை மீட்டனர். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் குழந்தையின் சிகிச்சைக்காக சென்றவரை அலைக்கழித்ததாக கூறி மருத்துவமனை ஊழியர்களிடம் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 3 மணிக்கு டாக்டரை பார்த்துச்சு. 3 மணிக்கு டாக்டரை பார்த்து டாக்டர் ஓபி சீட்டு கொடுத்துட்டாங்க. போய் மருந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. தீபாவளி டைம்னா எமர்ஜென்சினா ஹாஸ்பிட்டலில் கேசஸ் வரும் மேடம், ஆள் இருக்கணும். எனக்கு அர்ஜென்ட் நான் கிளம்புறேன்னா என்ன அர்த்தம்? 5 மணி வரைக்கும் குழந்தை காய்ச்சல் நிற்காம இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். 102 டிகிரி நான் அது வரைக்கும் கேர் எடுக்காம இருக்க முடியுமா? ஹாஸ்பிட்டலில் மருந்து தர மாட்டாங்க, ரோட்ல உட்காந்துக்கிறாங்க. இப்போ நான் கூட்டின்னு போயிட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து போட்டு நான் கூப்பிட்டு வரேன். இப்போ நீங்க யார் கொடுக்க வந்து பார்த்தா கவுண்டர் க்ளோஸ்ல இருக்கு. வேலூர் மாவட்டம் சாய்நாதபுரத்தில் கழிவுநீருடன் கலந்த மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர் மழை காரணமாக சிதம்பரம் நகர் மற்றும் ஆர்வி நகரில் வீடுகளுக்குள் கழிவுநீருடன் கலந்த மழைநீர் புகுந்தது. நடவடிக்கை எடுக்காத மாநகராட்சியை கண்டித்து அப்பகுதி மக்கள் வேலூர் ஆரணி சாலையில் சாலை மறியல் செய்தனர். மழைநீரை அகற்ற JCB வாகனத்தை கொண்டு மாநகராட்சியினர் நடவடிக்கை எடுத்த நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டது. யுக்ரைனின் சுமி நகரில் குடியிருப்பு பகுதியில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்திய காட்சி வெளியாகியுள்ளது. குடியிருப்பு கட்டடத்திற்கு அருகில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அடுக்குமாடி கட்டடமும் பலத்த சேதமடைந்தது. ரஷ்ய ராணுவம் அர்கான்ஜெல்ஸ் பகுதியில் அணு ஆயுத ஏவுகணை ஒத்திகை நடத்தியது. யுக்ரைனுக்கு எதிராக போரை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் நேட்டோ நாடுகளை அச்சுறுத்தும் வகையில் இந்த ஒத்திகை நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா அருகே ஒரு வீட்டில் பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் உள்ளூர் மக்களுடன் சேர்ந்து இராணுவத்தினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர்.
மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் ஆபத்தான ரசாயனத்தால் தயாரிக்கப்பட்ட புது ரக தீபாவளி துப்பாக்கியால் 125 பேரின் கண்கள் பாதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு தீபாவளிக்கும் புதிய ரக பட்டாசுகள், புதிய ரக தீபாவளி துப்பாக்கிகள் வருவது வழக்கம். அதுபோன்று மத்திய பிரதேச மாநிலம் போபாலிலும் புதிய ரக துப்பாக்கி ஒன்று வந்தது. இந்த துப்பாக்கியை வெடிக்க வைக்க கால்சியம் கார்பைடு என்ற ரசாயனம் பயன்படுத்தப்படுகிறது. தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் இந்த ரசாயனத்தை குழந்தைகள் விளையாடும் தீபாவளி துப்பாக்கிக்கு பயன்படுத்தியதால் 125 சிறார்களுக்கு கண்களில் பாதிப்பு ஏற்பட்டது. இந்த கால்சியம் கார்பைடு குறித்து விளக்கும் மருத்துவர்கள், இந்த ரசாயனத்தை பயன்படுத்தினால் சில நொடிகளிலேயே நிரந்தர பார்வை இழப்பு ஏற்படும் என்று தெரிவித்துள்ளனர். அரசின் இந்த அலட்சிய போக்கிற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் அம்பை அருகே 2 வயது குழந்தையின் விரலில் சிக்கிய மோதிரத்தை தீயணைப்பு வீரர்கள் சாதுரியமாக அகற்றினர். பொட்டல் கிராமத்தைச் சேர்ந்த முத்து, தமிழ்ச்செல்வி தம்பதி 2 வயது குழந்தைக்கு மோதிரம் போட்டுள்ளனர். மோதிரம் குழந்தையின் விரலுடன் இறுக்கமாக ஒட்டிக்கொண்டு கழற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மோதிரம் சிக்கியிருந்த விரலில் வீக்கம் ஏற்பட்டதால் அச்சமடைந்த பெற்றோர் தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் ரிங் கட்டர் கருவியை பயன்படுத்தி குழந்தையின் விரலுக்கு காயம் ஏற்படாத வகையில் மோதிரத்தை வெட்டி அகற்றினர். கேரள மாநிலம் இடுக்கி அருகே சாலையை கடக்க முயன்ற இளைஞர் கார் மோதி 10 அடி உயரம் தூக்கி வீசப்பட்ட காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே பாம்பு நுழைந்ததாக வீட்டு வளாகத்திற்குள் புகுந்த திருடன் அசந்த நேரத்தில் மூதாட்டியிடம் செயினை பறித்து சென்றான். கோதமங்கலம் பகுதியில் கேட்டை திறந்து யாரோ வீட்டிற்குள் வருவதை பார்த்த மூதாட்டி வெளியே வந்துள்ளார். அங்கு நின்றிருந்த திருடன் குறிப்பிட்ட இடத்தில் பாம்பு இருப்பதாக கூறி மூதாட்டியின் கவனத்தை திசை திருப்பி உள்ளான். அவர் அசந்த நேரத்தில் கழுத்தில் அணிந்திருந்த 1.5 சவரன் செயினை பறித்து கொண்டு திருடன் தப்பி ஓடினான். கீழே விழுந்து மூதாட்டி காயமான நிலையில் சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை வெளியிட்ட போலீசார் திருடனை தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் பரோட்டா இல்லைன்னு சொன்னதற்காக உணவக உரிமையாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தாசர்புர பகுதியைச் சேர்ந்த இளைஞர் சஞ்சய் தனது நண்பர்களுடன் உணவகத்திற்கு சென்று சாப்பிட பரோட்டா கேட்டுள்ளார். பரோட்டா காலியாகிவிட்டதாக உரிமையாளர் கூறியுள்ளார். இதன் காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பில் முடிந்தது. இதில் உணவக உரிமையாளரும் இளைஞரும் காயமடைந்தனர். இருதரப்பும் அளித்த புகார் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்கின் அலர்ஜிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போயிருக்காங்க இங்க ஒரு இளம்பெண். அங்க டாக்டர் கொடுத்த கட்டிப்பிடி வைத்தியத்தினால இப்போ அவர் பாலியல் வழக்கில் கைதாகி இருக்காரு. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் தோல் நோய் சிகிச்சைக்காக சென்ற இளம்பெண்ணிடம் டாக்டர் ஒருவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நோயாளிக்கு கட்டிப்பிடி வைத்தியம் கொடுத்த மருத்துவரின் பெயர் பிரவீன். இவருக்கு 56 வயதாகிறது. பெங்களூரு அசோக் நகர் பகுதியில் டெர்மட்டாலஜிஸ்ட் கிளினிக் அமைத்து மிகவும் கைராசியான டாக்டர் என பெயர் பெற்றவர். இந்நிலையில்தான் கடந்த சனிக்கிழமை அதே பகுதியை சேர்ந்த ஒரு இளம்பெண் ஸ்கின் அலர்ஜிக்கு சிகிச்சை எடுத்துக் கொள்வதற்காக பிரவீனிடம் சென்றுள்ளார். அப்போது நோயாளியின் உடலில் எங்கெல்லாம் தோல்வியாதி உள்ளது என
முழுமையாக பரிசோதிக்க வேண்டும் என தெரிவித்த பிரவீன் அந்த இளம்பெண் அணிந்திருந்த ஆடைகளை ஒவ்வொன்றாக கழற்ற சொல்லி இருக்கிறார். தன்னுடைய தாத்தா வயதுடைய நபர் என்பதால் ஆரம்பத்தில் அந்த இளம்பெண்ணிற்கு சந்தேகம் வரவில்லை. ஆனால் சிறிது நேரத்தில் அந்த இளம்பெண்ணிடம் அத்துமீறி நடந்து கொண்ட பிரவீன் அவரை கட்டி அணைத்து முத்தமிட முயன்றுள்ளார். அதிர்ந்து போன அந்த இளம்பெண் பிரவீனை மிரட்டி எச்சரித்ததாக தெரிகிறது. ஆனால் சிறிதும் பதற்றமடையாத பிரவீன் இதுவும் ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் தான் என கூறி அருகில் உள்ள ஹோட்டலில் ரூம் போட்டு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கட்டுமா என கொஞ்சமும் கூசாமல் கேட்டுள்ளார். இதனை சற்றும் எதிர்பாராத அந்த இளம்பெண் அங்கிருந்து கண்ணீருடன் வெளியேறியுள்ளார். சிறிது நேரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் கிளினிக்கை முற்றுகையிட்டு பிரவீனுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அசோக் நகர் போலீசார் இருதரப்பிலும் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஆரம்பத்தில் தன் மீதான குற்றச்சாட்டுகளை பிரவீன் மறுத்துள்ளார். ஆனால் காவல்துறையினர் மேற்கொண்ட தொடர் விசாரணையில் பிரவீன் இளம்பெண்ணிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறி உள்ளது நிரூபணமாகியுள்ளது. நடந்த சம்பவம் தொடர்பாக டாக்டர் பிரவீன் மீது வழக்குப்பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர்.